அமாவாசை முடிந்து 3வது நாள் சந்திர தரிசனம் என்பது வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. காரணம், இந்த பிறை நிலவு. சிவபெருமானின் தலையில் இருக்கும் இந்த பிறை நிலவை பார்த்தால் அந்த ஈசனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பிறை நிலாவை பார்த்தால் ஈசனையே பார்த்ததாகத்தான் அர்த்தம். இன்று 30/1/2025 வியாழக்கிழமை சந்திர தரிசன நாளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. இதே நாளில்தான் கரிநாளும் இருக்கிறது. கடனை அடைப்பதற்கும் அந்த எம்பெருமானின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெறுவதற்கும் இன்றைய தினம் செய்ய வேண்டிய பரிகார முறை என்ன? காலை எழுந்தவுடன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன என்பதை ஆன்மீகம் சார்ந்த பதிவை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம். இன்று காலை எழுந்து கண் விழித்தவுடன் உங்களுடைய மனக்கண்களில் ஈசனையும் பிறை நிலவையும் பார்த்துக்கொள். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிவிட்டு செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை மன நிறைவோடு வையுங்கள். உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் குரு இருந்தால் யாரையாவது நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கொள்கைகளை பின்பற்றி வந்தால் அந்த சமயத்தில் குருவுக்கும் வணக்கம் சொல்லுங்கள். இன்று வியாழக்கிழமை. குருவுக்கு வணக்கம் சொல்லி நன்றியை தெரிவிப்பது ரொம்ப முக்கியங்கள். நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக கடன் சுமையிலிருந்து வெளிவர ஒரு எளிய பரிகாரம். வாங்கிய கடனுக்கு கரிநாளில் வட்டி கட்டினால் அந்த கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாக வெளிவரலாம் என்பது ஜோதிடத்தில் நம்பிக்கையாக சொல்லப்பட்டுள்ளது. அதிலும் இன்றைய தினம் வியாழக்கிழமை குருநாள் 3ஆம் பிறை தரிசனமும் சேர்ந்து இருக்கிறது. நவக்கிரகங்களில் குரு பகவான் தான் நமக்கு பண பிரச்சனையை தீர்த்து வைப்பவர். கரிநாளில் உங்களுடைய வட்டியிலிருந்து ஒரு சிறு தொகையை திரும்பவும் கட்டி பாருங்கள். உங்களுடைய கடன் சுமை எந்த அளவுக்கு குறைகிறது என்பதை நீங்களே அடுத்த 3 மாதத்திற்குள் கண்கூடாக பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இன்று கரிநாள் என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டது. காலண்டரில் பார்த்தாலே தெரியும், கரிநாள் என்று போடப்பட்டிருக்கும். மாதந்தோறும் வரக்கூடிய கரிநாளிலும் வட்டியை செலுத்தலாம். குல தெய்வத்தையும் ஈசனையும் மனதார நினைத்து கொள்ளுங்கள். இன்று காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் வாங்கிய கடனுக்கு வட்டியை கட்டுங்கள். அவ்வளவுதான். கை நீட்டி ஒரு நபரிடம் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விட்டீர்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் கடனுக்கு மாதம் 1000 ரூபாய் வட்டி கட்டுவதாக வைத்துக்கொள்ளும். அந்த 1000 ரூபாய் வட்டியை இன்று கொடுக்கணும். அவ்வளவுதான். அந்த 1 லட்சம் ரூபாய் கடனும் திரும்ப கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கும் நீங்கள் தள்ளப்பட மாட்டீங்க. கரிநாளில் மேலே குறிப்பிட்ட அந்த நேரத்தில் வட்டி கட்ட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இன்றைய தினம் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உங்களது வட்டித் தொகையை செலுத்தலாம். சில பேர் லட்சக்கணக்கில் வட்டித் தொகையை செலுத்துவார்கள். அப்படியாக இருந்தால் மொத்த பணத்தையும் வட்டியாக இன்று கட்ட முடியாது என்றாலும் அந்த தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சிறு தொகையை கரிநாளில் திருப்பி கட்டும்போது வட்டி கட்டக்கூடிய சுமை நமக்கு படிப்படியாக குறையும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும். சில பேர் நகையை வங்கியிலோ அல்லது அடமான கடையிலோ அடமானத்திற்கு வைத்திருப்பார்கள். அதற்கான வட்டியை இன்று கட்டினால் அந்த நகையை சீக்கிரம் மீட்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பத்திரங்களை அடமானத்தில் வைத்திருந்தாலும் இதேதான். இன்றைய தினத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம்.